திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நிரலையில் பார்க்கலாம். புகுந்து அங்கே ஒருவரை கொலை செய்துவிட்டு அங்குள்ள பொருள்களை எல்லாம் தூக்கி சென்றவர்கள் யார் என்பதும் இதுவரை தெரியவில்லை. இதுதான் அதிமுக எடப்பாடி அரசுக்கும் திமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு. உடனடியாக திமுக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நடவடிக்கை எடுத்தாலும் 24 அப்படின்றது ஒரு ஐஎஸ் நம்பர் இல்லையா சார்? 4 இடத்துல ஒரு 24 பேர் லாக்கப்ல இறங்குறாங்க. ஒரு ஆர்டிஐ சொல்லுது 300க்கும் மேற்பட்டவருடைய கைகள் மற்றும் கால்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கப்பட்டிருக்கு கடந்த 4 ஆண்டுகளில். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஐ நம்பர். இதற்கு முன்னாலே உள்ள அந்த கணக்கு யாருக்கு தெரியும்? அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்ற கணக்கு யாருக்கு தெரியும்? எங்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வருகிறதோ அங்கெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு 24 வழக்குகளை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் 24 வழக்குகளிலும் திமுக அரசு தளபதி அரசு பார்த்து கொண்டிருக்கவில்லை, நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழக்கிலும் குற்றவாளி அகப்படாமல் போகவில்லை. காவல்துறையினர் தவறு செய்திருந்தால் காவல்துறையினர் மீது எல்லா வழக்குகளிலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஒரு இள ரத்தம் பாய்ச்சுவோம், மூத்தவர்கள் வந்து வழிவிடுங்கள்னு திமுக தலைவர் சொல்றாரு. சாத்தியமா, நடைமுறைக்கு வருமா? கட்டாயமாக ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி 75 ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே கட்சி தான். வேறு எந்த கட்சியும் இவ்வளவு காலம் ஒரு மாநில கட்சியாக இருந்து 75 ஆண்டுகளை தாண்டி இன்னும் சிறப்பாக இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சியாக இருக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான். காரணம், புதிதாக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்வது அவர்களை தயாரித்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த திமுக கழகத்தை, நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மொழி அருமையையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, தங்களை தயாரித்துக் கொள்வதற்கு இப்பொழுதே வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் பொருளே தவிர, மூத்தவர்கள் எல்லாம் விலகுவது என்பது ஒரு பதவி. அந்த பொறுப்பை ஒருவரிடம் கொடுத்தால் அவர் அந்த பொறுப்பில் உள்ள துன்பங்களை, அந்த பொறுப்பில் உள்ள சிரமங்களை, அல்லது அந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக இது சொல்லப்பட்ட வார்த்தை. ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில்களை சேர்ந்தவர்கள் குத்தாட்டம் போட்ட குருக்கள் வந்து அனைத்து சாதியினரும் அச்சாரம் திட்டத்தின் மூலம் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி RSS அமைப்பினர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை மறுத்து அமைச்சர் சொல்லிவிட்டார். அப்படி கிடையாது. அவர்கள் இது போன்ற வந்தவர்கள் அந்த கோயிலில் அப்படி செய்ய முடியாது. இப்பொழுதே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, இந்த விதிகளெல்லாம் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் இவர்கள் எல்லாம் போய் பூஜை செய்ய முடியாது என்றே சொல்லியிருக்கிறார்கள். எனவே எவ்வளவு பேர் இதை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மற்றவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் போய் பூஜை செய்கிறார்கள் என்று எந்த கோயில்களில் செய்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கு பார்த்தால் அதில் 3 பேரிலே ஒருவரைத்தான் சொல்கிறார்கள். மற்ற 2 பேர் யார்? காலங்காலமாக பூஜை செய்து வருபவர்கள் தானே. அந்த ஒருவரும் இல்லை என்று அரசாங்கமே மறுத்து சொல்லிவிட்டது. இது தொடர்பான அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய எண்ணம் என்ன, இதை எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும், இதில் எவ்வளவு தூரம் மக்கள் ஈடுபட வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக நாளை தமிழக முதல்வர் அவர்கள் செய்தி ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நாளை அவர் பேசுகிறார். திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம்.